வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாளல் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்களையும் மீண்டும் நாட்டிற்கு வருமாறு ஜனாதிபதி அழைப்பு. இடமாற்ற பிரச்சினை காரணமாக தேசிய வைத்தியசாலை வைத்தியர்கள் பகிஷ்கரிப்பு, நோயாளர்கள் அசௌகரியம். லபதுவ உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மாணவர்களுக்கு இடையிலான மோதலில் 13 பேர் காயம். களனி பிரதேச சபை தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகளை நிறுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். தமக்கு வழங்கப்படும் இடமாற்றங்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறி வைத்தியர்கள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு நாளை காலை 8 மணி வரை நடைபெறவுள்ளது. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கும் விதம் நமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. வெளிநோயாளர் பிரிவின் இன்றைய நிலைமையே இது. நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்த நிலையில் இவ்வாறு வைத்தியர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டிருந்தனர். இடமாற்றம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் தமக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த 464 வைத்தியர்களுக்கும் இடமாற்றத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத வகையில் இந்த நடைமுறை தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4000 வைத்தியர்கள் அந்த வெற்றிடங்களுக்காக விண்ணப்பிக்கும் உரிமையையும் இதனூடாக நீக்கியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய பதில் ஒன்று வழங்கப்படாத பட்சத்தில் நாளை காலை 8 மணிக்கு நடைபெறவுள்ள தேசிய வைத்தியசாலையின் மகாசபை கூட்டத்தில் எதிர்கால நடவடிக்கை குறித்து தீர்மானம் எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறாயினும் திடீர் விபத்துகள் பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை நடவடிக்கைகள் வழமை போன்று இன்று இடம்பெற்றதாக டாக்டர் எம்.எஸ்.ஏ. சேனாரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இவ்வாறானதொரு நிலைப்பாட்டிலேயே உள்ளது. இடமாற்றத்திற்காக நாம் அறிந்த விதத்தில் 50 பேர் மாத்திரமே இருந்தனர். எனினும் தற்போது 108 பேர் இருக்கின்றார்கள். அந்த பிரிவில் இடமாற்றத்திற்கு விருப்பம் இல்லாத சிலர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வைத்தியசாலை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்றனர். இந்த இடத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வது சாத்தியமற்ற ஒன்றாகும். இந்த இடத்தில் முறையான தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என நோயாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறானதொரு தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கும் பட்சத்தில் முன்னறிவித்தலுடன் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். அவ்வாறு மேற்கொள்ளாத பட்சத்தில் அது முறையற்ற தொழிற்சங்க நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். සිදු නොවන ඕනෑම කඩාකප්පල් කිරීම ඒක නීති අනුකූල නැහැ. ඒ මතේ තමයි අපි ඉන්නේ. மீண்டும் நாட்டிற்கு வருகை தருமாறு வெளிநாடுகளில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். உயர்கல்வி அமைச்சின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்துள்ளார். 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முதலீட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான உயர்கல்வி அமைச்சின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளுக்கு பொருந்தக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழக கட்டமைப்பு தயாராக வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு கூறியுள்ளார். உள்ளக பாடநெறிகள் மற்றும் சமமான தரத்திலான வெளிவாரி பாடநெறிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை அவசியமானது எனவும் அது தொடர்பில் பல்கலைக்கழகங்கள் ஊடாக அடிக்கடி கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை வழங்கியுள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களின் கணித அறிவை மேம்படுத்தும் திட்டங்களை தயாரிப்பதன் தேவை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் என அவற்றுடன் இணைந்து கல்லூரிகளை கட்டி எழுப்புவது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. காலி லபுதுவ உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் 2 மாணவ குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 13 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த மோதல் இன்று முற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் காயமடைந்த மாணவர்கள் கராபிட்டி போதனா வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 2 மாணவிகளும் அடங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். முகாமைத்துவ பாடநெறி நிறைவு பெற்ற வகுப்பறையில் பொறியியல் பாடநெறி நடைபெற இருந்த நிலையில் இந்த 2 மாணவ குழுக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாய் தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது என போலீசார் கூறினர்.
நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை வரவேற்கத்தக்கது. எனினும் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி வாழும் ஒரு கிராமம் தொடர்பான செய்தியே இது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவின் பழுகாமம் வன்னிநகர் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராம மக்களின் ஜீவனோபாய தொழில்களாக விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்கள் விளங்குகின்றன. அடிப்படை தேவைகளான வீதிகள், குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகள் என்பன இக்கிராம மக்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்து வருகின்றன. பழுகாமம் வன்னிநகரின் நாகதம்ரான் வீதி மற்றும் பிரதான வீதி ஆகியன சேதமடைந்துள்ள நிலையில் அன்றாட போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் இக்கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். எங்களுக்கு பாதை முக்கியம். இந்த பாதையில நின்று ஒவ்வொரு மாறி வரும்போது போயிடாது, சரியான சிரமப்பட்டு தான் போறேன். ரோட்டு வாகனம் ஜாமான் கொண்டு வர கஷ்டம், அதெல்லாம் பார்த்து நீங்க செய்து தானே வேணும். இதேவேளை இக்கிராம மக்கள் சிரமத்தின் மத்தியிலேயே குடிநீரை பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ள போதும் இக்கிராம மக்கள் சிரமமின்றி எப்பொழுது குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. குடிநீர் சரியான கஷ்டம், தண்ணீர் நல்ல இல்லை, காவி கலர்கள் மாற்றம், சரியான கஷ்டம், பாவனை எல்லாம் கஷ்டம், தண்ணி பிரச்சனை, தண்ணி விதையில் தர வேண்டும். கிராம மக்களுக்காக புதிய சிகிச்சை நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் மழைக்காலங்களில் அது வெள்ளத்தில் மூழ்கும் நிலைமையிலேயே காணப்படுகின்றது. அந்த கேள்வி உரிய பாதுகாப்பான வேலிகள் இல்லை. ஆடு மாடு நாய் எல்லாம் அங்க வந்து இதையுது. ஒரு சுற்றி வர சுற்று மதில் போட வேணும். எங்களுக்கு மண் போட்டு அந்த தண்ணி தேங்கி நிக்காத வண்ணம் எங்களுக்கு மண் போட்டு சுற்றி வர மதில் போட்டு தர வேணும். நகரங்களை மாத்திரமன்றி நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் கிராமங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டியது அவசியமானது. அடிப்படை வசதிகள் தங்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழும் இந்த மக்களின் எதிர்பார்ப்புகள் எப்பொழுது பூர்த்தி செய்யப்படும்? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இந்தியாவின் கூடங்குளம் அணு மின் உற்பத்தி நிலையத்தில் அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளமை குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூடங்குளம் அணு மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிரான மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் கூடங்குளம் அணு மின் உற்பத்தி நிலையத்தில் அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளதாக அந்த இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான உண்மை தகவல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அணுமின் உற்பத்தி நிலையத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அரசாங்கம் அணுக்கசிவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிரான மக்கள் இயக்கம் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதம் 27ஆம் தேதி கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தில் அணுக்கசிவு ஏற்படவில்லை என இலங்கை அணுசக்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ரஞ்சித் விஜயவர்தனவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது கூறினார். அவ்வாறு அணுக்கசிவு ஏற்படுமா என சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் மற்றும் இந்திய அரசாங்கம் ஆகியவற்றினால் இலங்கை அணுசக்தி அதிகார சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். களனி பிரதேச சபை தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகளை நிறுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பி பத்மன் சூரசேன இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தார். அது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிபதி இந்த தடை உத்தரவை பிறப்பித்தார். களனி பிரதேச சபை தொடர்பாக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி டாக்லி கர்ணரத்னவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை நிறுத்துமாறு மேல் மாகாண முதலமைச்சர் மற்றும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஆகியோருக்கு இடைக்கால தடை உத்தரவு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. களனியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சரான மர்வின் சில்வா பிரதேச சபை நிர்வாகத்தினை தனது கையில் எடுப்பது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பிரதேச சபை உறுப்பினர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 25ஆம் தேதி இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பொதுசன உறவுகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பில் அமைச்சர் மோவின் சில்வா இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ජනාධිපතිතුමනි කරුණාකරලා මං ඉල්ලීමක් කරන රටේ ජනතාව වෙනුවෙන් එතුමා ඩඩ්ලි සේනානායක මැතිතුමා டி.எஸ். சேனநாயக்க பிரதமரான பின்னர் இளைய டட்லி சேனநாயகவிற்கு விவசாயத்துறையை பொறுப்பளித்திருந்தார். ஜனாதிபதி அவர்களே, நாட்டு மக்களுக்காக நான் உங்களிடம் தயவு செய்து கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். நாமல் ராஜபக்ச அந்த இளைஞன் பல்வேறு திறமைகளை கொண்டவர், சிறந்த குணத்தை கொண்டவர். சேவையாற்றக்கூடிய வகையில் அவருக்கு அமைச்சு பதவி ஒன்றை வழங்குங்கள். எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் சீர்குலைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் எதனையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்.
தயவு செய்து முன்னோக்கி செல்லக்கூடிய வகையிலான அமைச்சு பதவி ஒன்றை நாமல் ராஜபக்சவிற்கு வழங்குங்கள். இந்த நாடு தொடர்பில் அறிந்துள்ளமையால் உங்களுக்கு பின்னர் அடுத்த அரசு தலைவர் என்ற இடத்திற்கு செல்வதற்கான பாதையை இந்த இடத்தில் ஏற்படுத்தி கொடுக்குமாறு நான் மதிப்புக்குரிய ஜனாதிபதியிடம் இந்த இடத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். මෙතුමා යවන්න මාර්ගය හදන්න කියලා මම අතිගරු ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලනවා. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 22வது கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் இன்றாகும். ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரால் ஜெனீவாவில் நேற்று வெளியிடப்பட்ட வருடாந்த அறிக்கை தொடர்பில் ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க இன்றைய அமர்வின் போது கருத்து தெரிவித்துள்ளார். Sri Lanka welcomes the High Commissioner's call to state. நடுநிலையானதும் முழுமையுமான ஒன்றாக 2015ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கு ஒத்துழைக்குமாறு உறுப்பு நாடுகளிடம் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் கோரிக்கை விடுத்துள்ளமையை இலங்கை வரவேற்கிறது. விகிதாசார வரையறைகளுக்கு அப்பால் படிப்படியாக பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் மேம்படுத்தப்படுவதற்கான உரிமைகளை பாதுகாக்குமாறு நாம் வலியுறுத்துகின்றோம். மதிப்புக்குரிய உப தலைவர் அவர்களே, உடன்படிக்கைகள் மூலம் உருவான நிறுவனங்களிடம் சுயாதீனம் மற்றும் பக்கச்சார்பற்ற தன்மைகள் காணப்படுவதனை இலங்கை மிக முக்கியமானதாக கருதுகிறது. பல்வேறு வகையிலான அங்கத்தவர்களை உள்ளடக்கிய இந்த நிறுவனம் மீதான உயர்ஸ்தானிகரின் இலக்குடன் இணைந்து பயணிப்பதற்கு இந்த செயற்பாட்டிற்குள் அரசாங்கங்கள் தமக்கே உரித்தான நடைமுறைகளை முன்னெடுப்பதற்குள்ள உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே எமது மேலான எதிர்பார்ப்பாகும். இந்த செயற்பாட்டின் போது அரசாங்கங்களிடமே முக்கிய பொறுப்பு காணப்பட வேண்டும். விசேட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வரம் காணப்படுகின்ற நிறுவனங்கள் அவற்றின் நடவடிக்கைகளின் போது பேரவையின் சாசனங்களுக்கு அமைவான விதத்தில் 5வது மற்றும் 11 கீழ் 11 ஆகிய பரிந்துரைகளுக்கு அமைவாக நிறுவன சட்ட கோவைகளுக்கு மதிப்பளித்து செயற்பட வேண்டும் என இலங்கை மீண்டும் நினைவூட்டுகிறது. And reaffirmed in resolution 11/11. இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பூரண நம்பகத்தன்மையுடன் கூடிய அல்லது சுயாதீன விசாரணை ஒன்றை அரசாங்கம் இதுவரை ஆரம்பிக்க தவறியுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பதில் பிரதி பேச்சாளர் பேட்ரிக் வென்ட்ரல் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அமெரிக்கா தற்போது குறித்த அறிக்கையை பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து அமெரிக்கா உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருவதாக பேட்ரிக் வென்ட்ரல் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமே மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கை தொடர்பிலும் விரிவாக ஆராயப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பதில் பிரதி பேச்சாளர் கூறியுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பிரிவின் 22வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இலங்கை நல்லாட்சிக்காக வேறு தரப்பினரின் கற்பித்தல்கள் தேவையில்லை என வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை அண்மையில் நடைபெற்ற ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்தின் பாராளுமன்ற வெளிவிவகார நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை மீது விரல் நீட்டுவதற்கு முன்னர் அமெரிக்கா தூய்மையடைய வேண்டும் என அதன் உறுப்பினர் எஃப்.எச். பிலியோ மவேகா சுட்டிக்காட்டினார். Regrettably, in the resolution, it intends to submit again to the United Nations Human Rights Council. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஒரு சாதகமான முன்னேற்றத்தை கூட குறிப்பிட அமெரிக்கா தவறிவிட்டது. அவ்வாறான தவறுகள் உலகளாவிய ரீதியில் உணர்வுபூர்வமான மனித உரிமை போன்ற விடயங்களை கையாளும் போது அமெரிக்கா ஒரே மாதிரியாக செயற்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறான முரண்பாடுகள் நம்பகத்தன்மையை குறைத்துவிடும் என நான் கருதுகிறேன். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துடனான அமெரிக்காவின் உறவுகளில் எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படக்கூடும். எனவே இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஸ்திரப்படுத்த மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணைகளை கொண்டு வருவதை விட சிறந்த செயற்பாட்டை அடையாளம் காணுமாறு நான் எனது அரசாங்கத்திடம், அதாவது அமெரிக்காவிடம் கேட்டுக்கொள்கின்றேன். மனித உரிமை விடயங்களை கவனத்தில் கொள்ளும் போது ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றனவா? இலங்கை போன்ற சிறிய நாட்டை நோக்கி விரலை நீட்டுவதற்கு முன்னர் நாம் எமது சொந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும். இலங்கைக்கு எதிராக இவ்வாறான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு முன்னர் நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதனை உறுதி செய்து கொள்வோம் என்ற யோசனையை நான் முன்வைக்கின்றேன். And suggest that maybe we be a little more consistent. If we're going to do it against Sri Lanka, let's make sure that we're clean ourselves.